இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு வேதத்திலிருந்து ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 33:18 நான் வாசிக்கிறேன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் ஒவ்வொரு இடத்திலும் நோக்கமாக இருக்கிறதா. இன்னும் தாவீதின் பையன் சாலமோன் சொல்கிறார், கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்திலே, தம்மை நோக்கி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எதற்காக ஐயா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. எதற்காக? யாரெல்லாம் தம்மை பற்றி உண்மையான இருதயத்தோடு இருக்கிறார்களோ, உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. உத்தம இருதயத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா? அப்படி அந்த நம்மை நோக்கி பார்க்கும் அந்த கண்கள் என்ன செய்யுமா? யாரெல்லாம் அவருக்கு பயந்து நடக்கிறார்கள் என்பதை பார்க்கிறதாம். 2வது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை அவருடைய கண்கள் பார்க்கிறதாம். இதற்காக மரணத்திற்கு விலக்கி விடுவிக்க, பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு வைக்க. நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கலாம், சில பஞ்சம், சில கொடிய சூழ்நிலைகள் என்னை முடித்துவிடும், என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களை என்னதான் பஞ்சம் வந்தாலும் ஆண்டவர் விலக்கி பாதுகாப்பாராம். என்னதான் மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் மரணத்துக்கு விளைவிக்கு விடுவிப்பாராம். பாருங்கள், எவ்வளோ நல்லவர். நீங்கள் அநேக வேளையில் அவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபைக்கு காத்திருந்தீர்கள் அல்லவா? அதிகாலையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. காலையிலே எழும்பியிருந்த அந்த கிருபைக்கு காத்திருந்தீர்கள் அல்லவா? அவருக்கு பயந்து நடக்கிறவர் மேல் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு 4:7 சொல்லப்படுகிறது. இந்த கிருபைக்கு காத்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆகையால் உங்களை எந்த பஞ்சமும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த கொள்ளை நோயும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா! நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அதனால் எப்பொழுதும் அவருடைய கண்கள் என்னை நோக்கி கொண்டிருக்கிற உணர்வோடு வாழுங்க. அந்த உணர்வு இருந்துச்சுன்னா யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினான், விபச்சாரத்துக்கு விலகி ஓடினான். சாத்ராக், மேஷா, தாபேத்நேகோ, நான் இந்த விக்கிரகத்தை வழிபட மாட்டேன் என்று தலையே போனாலும், அக்னியில் போட்டாலும், 7 மடங்கு சூடாக இருந்தாலும் நான் ஒன்றும் மறுதளிக்க மாட்டேன்னு ஸ்ட்ராங்கன்னா. காரணம், அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருந்தது, கர்த்தருடைய கண்கள் என்னை காண்கிறது. எஸ், அவருடைய கண்கள் என்னை காண்கிறது என்ற உணர்வோடு வாருங்கள். அவருடைய